Taste the Daily. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே போக்குவரத்து நெரிசல் காரணமாக சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் 3 கார்கள் சேதமடைந்தன. கோபிச்செட்டிப்பாளையம் நகரப்பகுதியில் செயல்பட்டு வரும் தினசரி மார்க்கெட் அருகே ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாழைக்காய் ஏற்றிக்கொண்டு சென்ற சரக்கு வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. அப்போது 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 2வது திருமணம் செய்த கணவரிடம் ஜீவனாம்சம் கோரி வழக்கு தொடர்ந்த பெண் மர்மமான முறையில் உயிரிழந்தார். கீழ ஆவரம்பட்டியைச் சேர்ந்த ஐயாசாமி ராமலட்சுமி தம்பதிக்கு 5 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாசாமி வேறொரு பெண்ணை 2வது திருமணம் செய்துள்ளார். இதையடுத்து ஜீவனாம்சம் கோரி ராஜபாளையம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ராமலட்சுமி வழக்கு தொடர்ந்த நிலையில் இது தொடர்பான விசாரணை கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்தபோது வழக்கை திரும்பப் பெறக் கோரி ராமலட்சுமியிடம் ஐயாசாமி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மர்மமான முறையில் ராமலட்சுமி வீட்டில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்ட நிலையில் விடிய அரசின் போக்குவரத்து போலீசார் இல்லாததால் திருக்கோயிலூர் நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருக்கோவிலூர் 4 முனை சந்திப்பு, 5 முனை சந்திப்பு, பேருந்து நிலையம், மேல்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். எனவே விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அதிகம் செயல்படும் இப்பகுதியில் ஒரு வழி சாலை அமைத்து போக்குவரத்தை சீர்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடி பகுதி மற்றும் பஜார் சாலையில் சாலை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். புதிய பேருந்து நிலையம் சந்திப்பிலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 5,50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாலை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே விடியா திமுக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்து சாலை அமைக்கும் பணியை விரைவாக முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். Taste the Daily.